ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பௌர்ணமி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நிறைஞ்ச பௌர்ணமி, முழுமையான சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். அப்பேற்பட்ட நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அது நமக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். பௌர்ணமியிலேயே மிகச்சிறந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஏன் இந்த நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அப்படின்னாலே சந்திர பகவானுக்கு உரிய நாள்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்திர பகவானையே தன்னுடைய சிரசில் சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமான் அப்படின்னாலே அபிஷேக பிரியர் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அபிஷேகங்களால் நம்ம அவரை பூஜை பண்ணோம் அப்படின்னா அவருடைய மனசு குளிர்ந்து போய் நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பார். பொதுவாக ஒருத்தருக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து எது எடுத்தாலுமே தடைகள், தடங்கல்கள், கடன் தொல்லை, தீராத வியாதி, வேலை இல்லாத திண்டாட்டம், வம்சத்தில் ஒரு விருத்தி இல்லை, குழந்தையின்மை, தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இன்னும் எத்தனையோ கோடி மக்கள் நம்மளுடைய நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் பஞ்சம், பட்டினி இது எதுவுமே இல்லாமல், வறுமை எதுவும் இல்லாமல், செல்வ செழிப்பான ஒரு நிம்மதியான சகல சௌபாக்கியமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு எல்லா விதமான கோவில்களையும் அன்னத்தால், அதாவது வடித்த சாதத்தால் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை எல்லாருமே கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கண்களை மூடாமல் அந்த அன்னாபிஷேக பூஜையை கண் திறந்தவாறே நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் வச்சு மனசார தரிசனம் பண்ணணும். அப்படி பார்த்து நம்ம வேண்டும் பொழுது நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஜகத்தில் வாழக்கூடிய எல்லா சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை நம்ம வச்சு வேண்டும் பொழுது தான் நம்மளுடைய வேண்டுதல்களும் உடனடியாக பலிக்கும். இந்த சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.